இன்ஃபோசிஸ் கம்பெனி நேத்துக்கான நாள்ல 3% வந்து ஏறி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க டீடைலான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அண்ட் தென் இந்த கம்பெனி நிறைய பார்ட்னர்ஷிப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஐ ரெவன்யூமே சூப்பரா வந்து டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே இந்த கம்பெனிக்கு சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது பெட்டராவே வந்து இருக்கும். என்ன ரீசனால அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்து லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யார் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆந்திரபிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல, சோ அந்த கம்பெனியோட தான் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஆந்திரபிக் கம்பெனி தான் கிளாடுன்னு சொல்லிட்டு ஒரு கோவர்க் பிளகின் வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இந்த ஒரு பிளகின் லான்ச்னால தான் ஒட்டுமொத்த டெக் ஸ்டாக்ஸ்மே வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த கம்பெனி கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க, இன்ஃபோசிஸ் கம்பெனி. சோ மேஜர் என்னென்ன செக்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறாங்க அப்படின்னா டெலிகாம், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங், அப்புறம் ஐடி செக்டர். ஐடி செக்டர்ல மெயினா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செக்டர் வந்து கவர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆந்திரபிக் வந்து புதுசா வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்றாங்க. சோ இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரா வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரி லெவல்ல பார்க்கும்போது. சோ இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பர்டைஸ் இங்க இன்ஃபோசிஸ் கிட்ட வந்து இருக்கு. இங்க ஆந்திரபிக் கம்பெனி கிட்ட இந்த ஏஐ பிளகின் வந்து இருக்கு, அந்த ஒரு கிளாட் நெட்வொர்க் வந்து இருக்கு. சோ இந்த ஆந்திரபிக் கம்பெனியோட ஏஐ டூல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இன்ஃபோசிஸ் கம்பெனியோட அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மெர்ஜ் ஆகும்போது கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அதாவது இவங்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட்டா வந்து இருக்கும். ஏன்னா இன்ஃபோசிஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். இன்ஃபோசிஸ் கிட்டே இங்க ஓனா டெவலப்மெண்ட் பண்ற ஏஐ மாடல் ஒன்னு இருக்கு, அதாவது ப்ராடக்ட் ஒன்னு இருக்கு. அது பேரு டாப்பஸ் சொல்லி சொல்லுவாங்க. அந்த டாப்பஸ் ப்ராடக்ட் குள்ளே எங்க கிளாட் வந்து உள்ள எடுத்துட்டு வந்தது தான் வந்து சொல்றாங்க. சோ இது வந்து ரியல் கேஸ்லயே வந்து இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கதாவும் வந்து சொல்றாங்க. இப்போ இந்த கிளாட் மாடலும் அப்புறம் இன்ஃபோசிஸோட டாப்பஸும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஃபோசிஸோட கிளைண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்கல்ல, சோ அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ வந்து சிங்கிளா ஒரு டாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க்கு இங்க வந்து ஏஐ டூல் வந்து இருக்கு. பட் ஆனா மல்டிபிள் ஆஃப் டாஸ்க் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஏஐ டூல் வந்து கிடையாது. அப்புறம் இங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஆட்டோமேட் வந்து பண்ண முடியும் அந்த ஏஐ டாஸ்க்னால. பட் ஆனா இப்ப இருக்கிற இந்த ஒரு டூல் வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க இந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்து. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் டாஸ்க் வந்து இருக்கும். அது எல்லாமே ஆட்டோமேட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த கிளைம் எதனா பண்ணணும் அப்படின்னும் போது அந்த கிளைம் ப்ராசஸிங் வந்து பாத்துப்பாங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் சப்போர்ட் அதுலயே வந்திருக்கும். அப்புறம் இங்க டிக்கெட் ரைஸ் பண்றது அதுலயே வந்திருக்கும். அப்புறம் லீகல் ஒர்க் எதனா இருந்துச்சு, கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே அதுலயே வந்திருக்கும். சோ எல்லா மல்டிபிள் ஆஃப் டாஸ்க்குமே இந்த ஒரு ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ அதனால ஒரு 8 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ற இடத்துல இப்போ ஒரு எம்ப்ளாயா மாறினாங்க அப்படின்னா இது இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு பில்லிங் பர் எம்ப்ளாயின்றது வந்து குறையும். பட் ஆனா ஏஐ ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்பீடா வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஃபாஸ்டாவே நடக்க ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே கிளைண்ட் பர்பஸ்ல வந்து சூப்பராவும் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு இந்த பில்லிங் பெர் எம்ப்ளாயி மட்டும் அந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் மட்டும் குறையும். பட் ஆனா ஏஐ ரெவன்யூ வந்து ஏறும். ஏஐ ரெவன்யூ எவ்வளவு ஏறும்னு சொல்றாங்க அப்படின்னா 2030 வரைக்கும் இவங்களோட டார்கெட் படி $300 பில்லியன் இருந்து $400 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஓவான சலீல் பராக் வந்து சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாமே எந்த நம்பிக்கை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஓன் ஏஐ மாடல் வந்து இருக்கு. இப்ப அது கூடயே வந்து இந்த ஆந்திரபிக்கோட அந்த ஒரு ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்கல்ல. சோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு வந்து டீப்பான பிரசன்ஸ் வந்து இங்க ஏஐ அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்காக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு ஏஐ பக்காவா ஒர்க் ஆச்சு அப்படின்னா இவங்களோட அந்த கிளைண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாருமே அடுத்த லெவல் போறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்டெலிஜென்ட் வைஸ்லயும் சரி, ரெசிலியன்ட் வைஸ்லயும் சரி, அப்புறம் ரெஸ்பான்சிபிள் வைஸ்லயும் சரி, எல்லாமே வந்து அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போக முடியும். சோ ஓவராலா டெலிகாம், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங், அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சோ இது எல்லா இடத்துலயுமே உள்ள போக போறாங்க. சோ இது எல்லாமே இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. நம்மளுமே இந்த டைம்ல வந்து 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். சோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து 20ல வந்து இருக்கு. சோ இதனால 1-2ன்ற மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணிட்டே போலாம். நேத்துக்கான நாள் நிஃப்டி ஐடியா வந்து ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. இதுல நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து கண்டிப்பா உள்ள இருக்கு. அதுக்கடுத்து டிசிஎஸ் இருக்கு, HCL டெக் வந்து இருக்கு, அப்புறம் டெக் மஹிந்திரா வந்து இருக்கு, அப்புறம் விப்ரோ கம்பெனி வந்து இருக்கு. சோ இது எல்லாமே வந்து ஏறின ரீசனால 3% நிஃப்டி ஐடியா வந்து ஏறி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இருக்க ஃபியர் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் எல்லாமே காணாம போயிடுமா, அண்ட் தென் அது காணாம போச்சு அப்படின்னா ஏஐ ரெவன்யூ தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அப்படி அந்த ஏஐ ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ரெவன்யூ இந்த கம்பெனிஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ இந்த ஒரு குழப்பத்துக்கு நிறைய அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சைடு பாசிட்டிவாவும் ஒரு சைடு நெகட்டிவாவும் வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஐ ரெவன்யூனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து இப்போ 100 கோடி ரூபாய் மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் மூலமா கண்டிப்பா இந்த ஏஐ ரெவன்யூ வந்து அஃபெக்ட் ஆகும். 30 கோடி ரூபாய் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுதுன்னு சான்சஸ் வந்து இருக்கு. 100 கோடி ரூபாய் மேக் பண்றதுல வெறும் 70 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணுவாங்க. 30 கோடி ரூபாய் காணாம போகும் இந்த ஏஐ உள்ள வந்த ரீசனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏஐ உள்ள வந்த ரீசனால இன்னும் அதிகமான கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். கிளைண்ட்ஸ் எல்லாமே இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா வந்து கொடுக்க முடியும். அதனால அதிகமான கிளைண்ட்ஸ் வந்து உள்ள வருவாங்க. சோ இங்க வந்து ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் ரெவன்யூ இறங்கினாலுமே ஏஐ ரெவன்யூ வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். சோ எப்படி பார்த்தாலுமே காம்பன்சேட் வந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எம்ப்ளாயி கவுண்ட் வைஸ் வரும்போது இந்த சைடும் சரி அண்ட் தென் இந்த சைடும் சரி ரெண்டு சைடுமே வந்து சொல்ல வருது எம்ப்ளாயி கவுண்ட் வந்து கண்டிப்பா குறையுன்றது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சோ நம்மளோட ஸ்டாண்டுமே என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ஏஐல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து மேக் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மேக் ஆக தான் போகுது. சோ அதுக்கான ஒர்க்ல தான் எல்லா ஐடி கம்பெனிஸ் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. மெயினா அந்த டாப் 4 பிளேயர்ஸ் அதுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த மாதிரியான கம்பெனிஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. சோ இதை தாண்டி இருக்க கம்பெனிஸ்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களோட ஏஐ மாடல் வந்து எப்படி இருக்கு,
அதுல இருந்து ஆக்சுவலா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கா, தனியா வந்து ரெவன்யூ வந்து நீங்க டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு டாப் 4 பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஐல இருந்து எவ்வளவு ரெவன்யூ மேக் பண்றோன்றத தனித்தனியா வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் கம்பெனி பொறுத்தவரை தனியாவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாமே பார்த்து நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இப்போதைக்கு நம்ம டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். எச்எல் டெக் வந்து இங்க வந்து பிளேஸ்லயே வைப்போம். பட் ஆனா அது கரெக்டான வேல்யூஷன் வரும்போது கன்சிடர் பண்ணிப்போம். இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு சம்மர் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஸ்ட்லயும் நார்த் இந்தியாலயும் வந்து இந்த சம்மர் வந்து அதிகமா இருக்கும். அங்க வந்து கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. இங்க சவுத் இந்தியாவை பொறுத்தவரை எதுவும் வந்து சொல்லல. பட் ஆனா வெஸ்ட் அண்ட் நார்த் இந்தியாவை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இங்க ஏசி சேல்ஸ் வந்து போன வருஷம் டிராப் ஆயிருந்துச்சு. 2025ல 25ல இருந்து 30% ஏசி சேல்ஸ் வந்து டிராப் ஆயிருந்துச்சு. மெயினா இந்த எல்ஜி அண்ட் தென் வோல்டாஸ் வந்து மேஜரான ஒரு சஃபர் வந்து ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா மழை பெஞ்ச ரீசன்னால இங்க அதிகமா ஏசி வந்து சேல்ஸ் வந்து நடக்கல. அண்ட் தென் கூலான வெதர் வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருந்துச்சு சம்மர் டைம்லயுமே. சோ அதனால அதிகமான சேல்ஸ் வந்து நடக்கல. சோ இதனால இங்க இன்வென்ட்ரி வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருந்துச்சு. சோ அந்த ஒரு இன்வென்ட்ரி வந்து இப்ப டைட்டான கண்ட்ரோல் வந்து வைப்போம் அப்படின்றது 2026 ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. சோ எந்த இடத்துல சம்மர் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல டக்குனு ப்ராடக்ட் ஷிஃப்ட் பண்ற மாதிரியான அந்த ஒரு பிளான் வந்து இறங்கி இருக்காங்க. சோ ஓவராலா எல்லா இடத்துலயும் இன்வென்ட்ரி வந்து அதிகப்படுத்துறதுக்கு பதில் இன்வென்ட்ரி அதிகமா பண்ணது போன வருஷமே அதிகமா வந்து பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. சோ அது எல்லாமே எங்கெங்கெல்லாம் வந்து சம்மர் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து டக்குனு ப்ராடக்ட் ஷிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு பிளான் வந்து இருக்காங்க. சம்மர் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஹையர் அப்புறம் வோல்டாஸோட பிளானா வந்து இருக்கு. இப்போ நம்ம பீவரேஜஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க டாபர், வருண் பீவரேஜஸ், அப்புறம் இங்க டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். சோ இவங்க எல்லாருமே சம்மர் எப்படி இங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களுமே அதிகமான வால்யூம் வந்து விற்கிறதுக்கான பிளான்ல வந்து கிடையாது. எங்கெல்லாம் வந்து ஹீட் ஜோன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். சோ அதிகமான வால்யூம் வந்து தயாரிச்சுப்பாங்க. பட் ஆனா இன்வென்ட்ரி ஸ்பேஸ்ல எடுத்து போய் சேர்க்க மாட்டாங்க. எங்க வந்து ஹீட் சப்ளை அதிகமா இருக்கோ, அதாவது எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமான ஹீட் வந்து இருக்கோ அந்த இடத்துல டக்குனு ப்ராடக்ட் வந்து இங்க ஷிஃப்ட் பண்றதுக்கான அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்காங்க. சோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்த வருஷம் சம்மருக்கு எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக. பட் ஆனா போன வருஷம் மழை வந்து இந்த ஏசியோட சேல்ஸ் எல்லாமே கம்மியாச்சு. சோ இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துறாங்க. பட் ஆனா இன்வென்ட்ரியில வந்து எடுத்து வந்து வைக்க மாட்டாங்க. எங்க வந்து இங்க ஹீட் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணி அங்க அதிகமான சேல்ஸ் வந்து பண்ண போதா சொல்லிருக்காங்க. ஜைடஸ் லைசன்சஸ் வந்து பிபேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்டா வந்து இருக்கு. இது வந்து இங்க ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி வந்து செயல்படும். 1000 ரூபாய் வந்து பிரைஸ் ரேஞ்சா வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிள் ஓபிஇபி ப்ராடக்ட்டா வந்து இருக்கு. ஆக்சிலேட்டிங் பாசிட்டிவ் எக்ஸ்பிரேட்டரி பிரஷர் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்மா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பிரஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே வந்து வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இங்க லங் டிசீஸ், ஆஸ்மா மாதிரி உள்ளவங்க வந்து இங்க மூச்சு திணறல் வந்து இருக்கு அண்ட் தென் இவங்களால வந்து மூச்சு உள்ள இழுக்க முடியல அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஏர்வே கிளியரன்ஸ் பண்றதுக்காக இந்த டிவைஸ் வந்து எடுத்து மூக்குல வச்சுப்பாங்க. சோ அது வந்து ஏர்வே கிளியரன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் வந்து இங்க சிஓபிடி பேஷன்ஸா வந்து இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு டிவைஸா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட எம்டி ஆன ஷர்வில் பட்டாலுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பேஷண்ட் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இது வந்து எங்களோட இன்னோவேஷனா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ ஓவராலா என்ன அப்படின்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி டிவைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. பாரதி ஏர்டெல் கம்பெனிக்குள்ளே ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து இருக்கு. அதோட நேம் வந்து ஏர்டெல் மணின்றது நேமா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனிக்கு ஆர்பிஐ வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்பிஎஃப்சி லைசன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நான் டெபாசிட் அக்செப்டிங் என்பிஎஃப்சின்ற லைசன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஏர்டெல் மணி நிறுவனம் வந்து இங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உள்ள போக ஆரம்பிப்பாங்க. ரெகுலேட்டட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து இவங்களால அந்த ஒரு ப்ராடக்ட் ஆஃபரிங் வந்து பண்ண முடியும். இது வந்து இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ்க்குலாம் ஆர்பிஐ போட்டிருக்க நாம்ஸ் வந்து எப்படிலாம் அப்ளிகபிள் ஆகுமோ அதே மாதிரி சேம் வந்து இங்கேயும் அப்ளிகபிள் வந்து ஆகும். சோ இது இந்த பாரதி ஏர்டெல் கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஏர்டெல் மணி நிறுவனம் வந்து அடுத்த அந்த ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கிறதுக்கான அந்த பிளான் வந்து பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. டாக்டர் ரெட்டி நிறுவனம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வீகோவின்ற ஒரு ட்ரக் வந்து இங்க இந்தியால வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து லான்ச் பண்ற பிளான் வந்து இருக்காங்க. இது வந்து மார்ச் மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போ இந்த லான்ச் பொறுத்தவரை 50 to 60% டிஸ்கவுண்ட்ல வந்து இந்த வீகோவியோட பிரைஸ் விட டிஸ்கவுண்ட் வந்து லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இப்போ கரண்டா அந்த வீகோவி ட்ரக்கோட அந்த பிரைஸை பொறுத்தவரை 10,800 ரூபாயில இருந்து 16,400 ரூபாய் வரைக்கும் அதோட ட்ரக் பிரைசிங்கா வந்து இருக்கு. சோ இதுல இருந்து 50 to 60% வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து விற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே அந்த ஒரு அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2026 வந்து இதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரியா வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கும். ஏற்கனவே ஒசிம்பிக் அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் வீகோவிக்கான அப்ரூவலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஏற்கனவே இந்த ஒசிம்பிக் ட்ரக் வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்களா, அதையே வந்து இங்க மாஸ் வால்யூம் வந்து பண்ற பிளான் வந்து இருக்காங்க. 12 மில்லியன் இன்ஜெக்டபிள் பென்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எதுக்காக 12 மில்லியன் இன்ஜெக்டபிள் பென்ஸ் வந்து ஒரு இயர்லயே வந்து லான்ச் பண்ற பிளான்ல இருக்காங்க அப்படின்னா இங்க மாசான காம்படிஷன் வந்து வரப்போகுது. ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ் தான். பட் ஆனா அதுலயே அதிகமான பிளேயர்ஸ் வந்து உள்ள வராங்க. இங்க சன்ஃபார்மா கம்பெனில இவங்களோட பெரிய கம்பெனி. சோ அவங்களே வந்து மார்க்கெட் உள்ள வந்து வராங்க. சோ இப்படி இந்த கம்பெனிக்கு ஜெனரிக் மார்க்கெட்லயும் அதிகமான காம்படிஷன் இருக்க ரீசனால ஃபர்ஸ்ட்ல வந்து இங்க அதிகமான வால்யூம் வந்து பிடிக்கணும்ன்ற ரீசனால தான் இந்த அளவுக்கான அந்த மாஸ் வால்யூம் வந்து உள்ள போறாங்க. அப்புறம் இந்த கம்பெனி யூஎஸ் பயோசிமிலர் ஒன்னான ரிட்டுக்ஸான்ன்றதுக்கான அந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஓவரால் டாக்டர் ரெட்டி நிறுவனம் அடுத்த லெவலுக்கு லான்ச்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசி நிறுவனம் நேத்துக்கான நாள்ல 3% வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க எக்ஸைஸ் டியூட்டி வந்து போட்டுருந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு எக்ஸைஸ் டியூட்டியை ஆஃப்செட் பண்றதுக்காக எங்க சிகரெட்டோட பிரைசஸ் எல்லாமே வந்து ஏத்தி இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. சோ இங்க எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க அப்படின்னா அதே பிரைஸ்ல வித்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனி
கம்பெனிக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால பிரைஸ் ஹைக் வந்து பண்ணி விக்கிறாங்க. கோல்ட் ஃபிளேக்கோட ஒரு பாக்ஸ் வந்து ₹170 இருந்தது. இப்ப ₹240 வந்து ஏத்திருக்காங்க. 41% வந்து ஏத்திருக்காங்க. கிளாசிக் வந்து ₹340 இருந்தது. இப்ப ₹480 வரைக்கும் ஏத்திருக்காங்க. இதுவுமே 41% வந்து ஏத்திருக்காங்க. கிளாசிக் கனெக்ட் வந்து ₹300 இருந்தது. இப்ப ₹360 வரைக்கும் ஏத்திருக்காங்க. 21% வந்து ஏத்திருக்காங்க. கோல்ட் ஃபிளேக் வந்து ₹59 பர் பாக்கெட் இருந்தது. இப்ப ₹70 பர் பாக்கெட் ஆகிருக்காங்க. 19% வந்து ஏத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த ஒரு சிகரெட்டோட அந்த பிரைசஸ் எல்லாமே வந்து ஏத்திருக்காங்க. இங்க பாசிபிளா இருந்தா 74 mmக்கான அந்த ஒரு சிகரெட்டோட லான்ச் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ ஓவரால் இந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து ஆஃப்செட் பண்றதுக்காக இங்க சிகரெட்டோட பிரைசஸ் வந்து ஐடிசி நிறுவனம் வந்து ஏத்திட்டாங்க. சேம் இதே மாதிரி இங்க காட்ஃப்ரே பிலிப்ஸும் அவங்களோட அந்த மால்பரோ சிகரெட்ஸ் மேல வந்து ஏத்திருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். வால்யூம்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் ஆனா இந்த ஒரு ரீசனா மார்க்கெட்ல வந்து ஏத்திருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியை பத்தியும் அப்புறம் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பத்தியும் ஒரு டீடைலான ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. அந்த ஒரு ஆர்டிகல் என்ன டீடைலா சொல்றாங்க அப்படின்னா, பாயவேஷ் அகர்வால் வந்து என்ன மாதிரியான கமிட்மெண்ட் வந்து கொடுத்தாரு, அந்த கமிட்மெண்ட்ல இப்ப பண்ணிட்டாரா இல்ல அப்படின்னா பண்ணலையா, அந்த கமிட்மெண்ட் எப்படி எப்படிலாம் மாத்தி பேசியிருக்காரு அப்படின்றத டீடைலா வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பாவேஷ் அகர்வாலோட பிளான் படி அவங்களோட வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிற பிளான் வந்திருந்தாங்க. அப்புறமா ஜூலை 2025 அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 2029 வரைக்குமே இங்க ஒரு பிளான்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து தேவைப்படாது. இருக்கிற பிளான்ட்டோட அந்த ஒரு சைஸே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 ஜிகாவாட்கான பிளான்ட்டா வந்து இருந்துச்சு. சோ அந்த ஒரு சைஸே போதும் சொல்லி ஜூலை 2025 அப்ப சொன்னாங்க. நவம்பர் 2025 அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, 20 ஜிகாவாட் வரைக்கும் நம்மளோட பிளான்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணணும். இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ள பண்ணணும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து இருந்துச்சு. சோ ஜூலை மாசம் வந்து இங்க 5 ஜிகாவாட்கான பிளான்ட்டே போதும்னு சொன்னாங்க. நவம்பர் மாசம் வந்து 20 ஜிகாவாட்கான பிளான்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெயினா பேட்டரிக்காக வந்து இது வந்து பண்ண போதான்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பிப்ரவரி மாசம் 2026 அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 6 ஜிகாவாட் பிளான்ட்டா வந்து இவங்க கிட்ட இருக்கு. சோ இந்த ஒரு பிளான்ட்டே வந்து போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வந்து வந்திருக்காங்க. சோ இங்க வந்து பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. திரும்ப வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நின்னுட்டாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து இந்த ஸ்டோர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 800 ஸ்டோர் கவுண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்டா இருக்குது. அதுல இருந்து 4000 ஸ்டோர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறமா எதனா வந்து இங்க ரிப்பேர் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு ஸ்டோர் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 800 ஸ்டோர் கவுண்ட் இருக்குல்ல, அதே வந்து குறைஞ்ச 700 ஸ்டோர் கவுண்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து மாறுது. ரெவன்யூ வந்து விழுது, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா விழுது. சோ எல்லாமே வந்து இங்க டிராப்ல இருக்க ரீசனால இங்க பாவேஷ் அகர்வாலும் மாத்தி மாத்தி பேசுற ரீசனால இங்க இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து வரல அப்படின்ற மாதிரி ஒரு டீடைலான ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் தென் இங்க பாவேஷ் அகர்வால் மேலுமே இங்க சவுத் கோவா கமிஷன் வந்து ஏதோ வந்து கேஸ் போட்டிருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தியுமே டீடைலா வந்து இன்னைக்கான நியூஸ்ல வந்து வரும். இது வந்து ஓலாவுக்கு பின்னாடி இருக்க ஒரு நியூஸா வந்து இருக்கு. HDFC பேங்க் மாதிரி ஒரு பெரிய பேங்க் வந்து கன்சிடர் பண்றதுக்கு பதில் பிரைவேட் பேங்க்ஸ் நிறைய வந்து இங்க அண்டர் வேல்யூடான பேங்க்ஸ் வந்து இருக்கு. அதை பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. சோ அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க சவுத் இந்தியன் பேங்க்லாம் பிரைஸ் புக் வந்து 1ல வந்து இருக்கு. இங்க கர்நாடகா பேங்க் வந்து 0.6ல வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க் வந்து 1.1 வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான பிரைஸ் புக் உள்ள ஒரு கம்பெனிஸா பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். HDFC பேங்க் வந்து அதோட பிசினஸ் விட அதிகமான அந்த பிரைஸ் புக் வந்து இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி கம்பெனிஸா பார்த்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசனால இந்த கம்பெனிஸ் சொல்றாங்க அப்படின்னா, கோல்ட் லோன் வந்து அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துறாங்க. கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்க் அண்ட் தென் இங்க சவுத் இந்தியன் பேங்க் எல்லாமே கோல்ட் லோன்ல அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அதிகப்படுத்துறாங்க. NPS பொறுத்தவரை ஷார்ப்பா வந்து குறைச்சிட்டே வராங்க. ப்ராஃபிட் எல்லாமே இந்த கம்பெனிஸ் சூப்பரா வந்து ஏறிட்டு வருது. அட்வான்சஸ் வந்து சூப்பரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. சோ இந்த ஒரு மெட்ரிக்ஸ்னால இந்த ஒரு கம்பெனிஸா பார்த்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து DCB பேங்க் இருக்கு, அண்ட் இங்க CUB பேங்க்கும் வந்து இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. சோ அதனால நம்ம இந்த பேங்க்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். நேத்திக்கான நாள்ல கோல்ட் அண்ட் தென் சில்வர் வந்து கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கும். கோல்ட் வந்து 2% அண்ட் தென் சில்வர் வந்து 4% வந்து இறங்கி இருக்கு. இன்னைக்கான நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோல்ட் வந்து பெருசா வந்து இறங்கல, சில்வர் வந்து 1% வந்து இறங்கி இருக்கு. இங்க ஸ்பாட் மார்க்கெட்டை பொறுத்தல கோல்ட் வந்து $4900 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா $72 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க கோல்ட் அண்ட் தென் சில்வர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து விழுந்துட்டே வருது. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இங்க டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கு. சோ என்ன ரீசனால டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, இங்க யூஎஸ் அந்த ஜாப் டேட்டா வந்து இங்க இருக்கிற அந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னாலே கோல்ட் அண்ட் தென் சில்வருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாம ஹைக் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி நடக்குதுன்னா சான்சஸ் இருக்கதா வந்து மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால கோல்ட் அண்ட் தென் சில்வர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுது. அண்ட் தென் இங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பக்கம் வந்து நடக்குது. அப்புறம் இங்க லூனார் நியூ இயர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ இது வந்து இங்க சைனா, ஹாங்காங் அண்ட் தென் இங்க சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அதனால இங்க லிக்விடிட்டி பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியான லிக்விடிட்டி தான் இங்க சில்வர் அண்ட் தென் கோல்ட்ல வந்து இருக்கு. சோ அது வந்து இன்னொரு மேஜரான ரீசனா வந்து இருக்கு. அப்புறம் US ஈரான் டாக் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்டா போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே கோல்டுக்கு அண்ட் தென் சில்வருக்கு சாதகமா இல்லாத ரீசனால மார்க்கெட்ல இருந்து இது எல்லாமே வந்து விழுந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோ எல்லாமே இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 5000 பேர் பாக்குறீங்க அப்படின்னா அதுல 2.5K வந்து இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்றது டேட்டாவா வந்து இருக்கு. சோ அதனால வீடியோ இருக்கிறதுமே லாஸ்ட் ஒரு 1 வீக் அண்ட் தென் 2 வீக்கா வந்து புஷ் ஆக மாட்டேங்குது. சோ அதனால அதையுமே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் தென் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கனாலும் இன்னொரு பெட்டரா வந்து இருக்கும். சோ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம மேக் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு அண்ட் தென் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் எதனா பண்ணி விடுங்க. சோ அப்பதான் அல்காரிதம் வந்து அடுத்த லெவல் வந்து புஷ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் எங்க ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் தென் பெல் ஐக்கானே நீங்க வந்து பிரஸ் பண்ணிக்கங்க. சோ இது எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா சேனல் அடுத்த லெவல் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.